Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. ஒரு நடிகராக சிம்பு புகழற மாதிரி ஒரு நடிகையை புகழணும்னா யாரை சொல்வீங்க? கம்ஃபர்ட் லெவல் தான் சார். நம்ம நம்ம வந்து ரொம்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் இப்போ என்னை அறிந்தாலில் த்ரிஷா வந்து ஹெமானிகாவுடைய கேரக்டர் ஒரு 20 மினிட்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த கதையிலேயே ஃபஸ்ட்டு அஜித் சார் சொன்ன கதையில் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அனுஷ்காவோட கேரக்டர் இல்லை. ஆக்சுவலாக அவர் ரத்னம் சார் வந்து நான் அனுஷ்காவை நான் சைன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே. ஸோ நீங்கள் அனுஷ்காவை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் வி ரோட் தட் கேரக்டர். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாகவே இருக்கும் அந்த கேரக்டர். when you sometimes force something into a screenplay. Although Anushka is lovely to work with, Trisha is somebody I have a great rapport with, sir. அவங்க வந்து அது கௌதம், are you sure I'm playing a mother of a child and 20 மினிட்ஸில் நான் இறந்துடணும் சொல்கிறீங்க, are you sureன்னு கேட்டாங்க. yeah Trisha, it will be something else அப்படின்னு. next day she said okay. ஸோ அந்த கம்ஃபர்ட் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார் ஃபார் டைரக்டர். ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி இட்ஸ் அ வெரி டஃப் சினாரியோ. நம்ம அதில் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு தான் இல்லாமல் த்ரிஷா சம்படி ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித். அண்ட் ஜோதிகா கூட ஒர்க் பண்ண அந்த 3 படங்களும் சார், காக்கு காக்கு, வேட்டையாடு அண்ட் பச்சைக்கிளி. இன்ஃபேக்ட் பச்சைக்கிளியில் ஐ கேவ் த ஹோல் ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ டோல்டர் நீங்கள் எதர் கல்யாணி கேரக்டர் ப்ளே பண்ணுங்கள் இல்லை இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஃபுல் கதை நரேட் பண்ணியிருந்தேன். ஷீ பிக் த நெகட்டிவ் கேரக்டர். அதுதானே சேலஞ்சிங். ஷீ பிக்ட் இட் அண்ட் ஷீஸ் இல்லை சம்டைம்ஸ் ஹீரோயின் ஷுட் பி ரெடி இல்லை சார். கரெக்ட். என்ன இருந்தாலும் இப்போ நம்மளே வந்து ஆடியன்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு தானே பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்கள தாண்டி தானே வரணும். ஸோ அவங்களே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் ஐ டூ திஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஊக்கமாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறோம் சார். படம் பண்ணும்போது நான் வந்து நான் ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து எவ்வளோ கலெக்ட் ஆகும், இது வந்து பெரிய ரிசவுண்டிங்கான ஹிட்டாக வரும், நம்ம போய் லேண்ட் ஆகிடுவோம்லாம் நான் யோசிச்சதே கிடையாது சார். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் வைல் ஐம் ஃபில்மிங் ஸோ நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ பச்சைக்கிளியெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து ஷூட் பண்ண ஃபிலிம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரெயின் எபிசோட் இருக்கும். ட்ரெயினில் ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். நிச்சயமாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வாட்டி போர் அடிக்கும் சும்மா எடுத்து பாருங்கள். அதில் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம். எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு ரன்னிங் ட்ரெயின்குள்ளேயே ஷூட் பண்ணியிருப்போம். நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான ஒர்க் தான் சார். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலான ஒர்க் தான். ரைட் டவுன் டு இப்போ ரிலீஸ் ஆன ஜாஷுவா வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலான ஒர்க் தான். அது யாராலையும் சொல்ல முடியுமா சார் இந்த படம் ஷார்ட்டாக போய் லேண்ட் ஆகிடும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இன்னி வரைக்கும் யாரும் இல்லை. ஆமாம், இன்னி வரைக்கும் யாருமே கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக மீட் பண்ணி ஒரு 10 நாள் வேணால் அவங்க கூட இருந்துட்டு வரலாம் சார். ஸோ படம் பண்ணும்போது அதை யோசிக்கிறதே இல்லை சார். ஜஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஒர்க். அவ்வளோ. ஷோபனாவோட ஏதாவது படம் பண்ணுறதா இருந்தீங்களா? பச்சைக்கிளி முத்துச்சேரம் அவங்க பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்ட்ரியினுடைய மிகச்சிறந்த நடிகைன்னு அவங்களை நீங்கள் சர்டிஃபை பண்ணதா ஒரு செய்தி பார்த்தேன். ஆமாம்மா சார். அவங்க கூட ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம். லுக் டெஸ்ட்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணோம். எனக்கு அவங்க நல்லா தெரியும் வேறு. அவங்களுடைய டான்ஸ் ஷோஸில் நிறைய போயிருக்கேன். அண்ட் ஐவ் சீன் ஹர் ஃபில்ம்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் பர்சனலாகவும் தெரியும். லைக் ஐவ் மெட் ஹர் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஹர். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க கூட தூரநட்சத்திரமே அவங்கள ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்காக நான் போய் நரேட் பண்ணேன். இது எதுக்கு என்கிட்ட வந்த, இதில் வேறு என்ன இருக்குது, இது இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டாங்க. இது இன்றைக்கி இவ்வளோ தான், பட் அது யூனோபி போக போக அது வேறு மாதிரி கூட வரலாம், பார்ட் 2 கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இது வேண்டாம், கால் மீ ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக என்ன சொன்னாங்க. ஸோ ஐ லைக் தட். ஸோ யா. அஜித்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கரெக்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. நத்திங் எக்ஸ்ட்ரா சார். தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே அவரும் பேச மாட்டார். நானும் மற்றவங்க பேசுவாங்க நான் சொல்ல, பட் ரொம்ப ப்ராப்பராக. ஆக்சுவலாக நான் உள்ளே வந்தது வேற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக தான் என்னை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது ஃபஸ்ட்லேருந்தே அதில் உடன்பாடு இல்லை. பட் ஐ டென்ட் வாண்ட் டு லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வேண்டான்னு சொல்லியிருந்தால் அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ நான் எனக்குள்ளேயே வந்து என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு 1 month 2 monthஸில் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் சர்ட்டு என்னால் சொல்லிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். ரத்னம் சார்ட்டி நான் சொன்னேன், சார் இது ஓகே சார், இது இருக்கட்டும், நான் எனக்கு ஒரு 2 to 3 weeks டைம் கொடுங்க, நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன். அது இல்லைன்னா நம்ம இது எப்படி இருக்குது, நம்ம சரி ஓகேன்னு அவரும் சொன்னார். ஸோ ஒரு 1 monthல ஒரு ஐடியா நரேட் பண்ணப்போ இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை அறிந்தால் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு படம். விக்டர், அருண் விஜய் உள்ளே வரத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு சில ஆக்டர்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அருண் விஜயை வந்து ஒரு லுக் டெஸ்ட், ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு சீன் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் அவர்கிட்ட காமிச்சேன். சூப்பர், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டைட்டிலும் வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. பட் நான் என்னை அறிந்தால்னு ஒரு மாதிரி, அது என்னுடைய ஸ்டைலில் ஒரு டைட்டில், அது போய்ட்டிக்காக வேற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ரசித்து இல்லை இது போகலாம்
அப்படின்னு ரத்னம் சாரை கன்வின்ஸ் பண்ணார். ஸோ ஹி வாஸ் கம்ப்ளீட்லி வித் த ஃபில்ம் டில் இட் ரிலீஸ் ஃபார் ஷுவர். ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பொதுவாக ரீமேக் பண்ணுறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஆமாம் சார். அது ஏன் அப்படின்னா அது எனக்கு தெரில. பட் நம்மள்ட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும்போது அதை லேண்ட் பண்ணும் அப்படின்ற தாட்லேயே இருப்பேன் சார் நான். அதனால் அதை ரீமேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எஸ்பெஷலி தட் அவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அது படமாக அதை நான் பார்க்கவும் இல்லை. அண்ட் தென் இதுக்காக பார்த்தப்போ எனக்கு அது செட்டே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜென்ரலாகவே இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இல்லை, பொதுவாக தமிழ் திரைப்படங்களை பற்றி பலருடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, எல்லா இயக்குனரும் அவங்களே கதை எழுதணும்னு விரும்புறதுனால தான் புது புது கதைகள் கிடைக்கல, நல்ல நாவலாசிரியர்கிட்டேருந்து கதை வாங்கி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஐ ஹவ் இன்ட்ராக்ட் வித் ரைட்டர்ஸ். இல்லை தினந்தோறும் நாகராஜ் நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன். செகண்ட் காக்காவுடைய பேஸ் லைன் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அதோடைய திரைக்கதை வசனம் எழுத வந்து நான் மீட் பண்ணாத ஆளே கிடையாது சார். மீட் பண்ணாத ரைட்டர்ஸே கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகரன், பாலகுமாரன் சார், அனுராக் கஷ்யப், ஜெயதீப் சானி எல்லாமே வந்து டாப் ரைட்டர்ஸ். எல்லாருமே வந்து எல்லாரையும் ரத்னகுமார் சார் எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சம்வேர் டைமோ இல்லை வந்து அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சரியாக வரல, வெதர் மை சென்சிபிலிட்டிஸ் ஆர் குட் ஆர் நாட், எனக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செட் ஆகலைன்றதுனால நானே எழுதிட்டேன். நாகராஜ் சார் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த காக்க பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் வேட்டையாட விளையாடும் நான் வந்து அனுராக் கஷ்யப்ட மறுபடியும் போனேன். போலீஸ் ப்ரொசீஜர்னால நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நாவலிஸ்ட்டும் நீங்கள் பேர் சொல்லுங்கள், எல்லாரும் நான் மீட் பண்ணியிருக்கேன். செல்வராஜ் சார் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் சம்வேர் ஐ எண்டட் அப் ரைட்டிங் இட் மை செல்ஃப். அப்படி இல்லாட்டி நான் ஜெயமோகன் சார்லாம் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நானே தேடி போய் அவருடைய நம்பர் வாங்கி அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு 8 to 10 days அவர் கூட உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா அவர் சொன்னப்போ நிறைய சொன்னார். அதில் இந்த ஐடியா எனக்கு பிடிச்சி நான் எடுத்து பண்ணேன். ஸோ ஐ லவ் டு இன்ட்ராக்ட் சார். ஐ லவ் டு கொலாபரேட். ஐ திங்க் இஃப் ஐடியா கம்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் தென் அது டெவலப் ஆச்சுன்னா ஐ எம் ரியலி ஓகே வித் தட் சார். அஜித்தோட அந்த படத்தில் பணியாற்றும் போது அவரோட அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணுறதை பற்றி எப்போது பேசியிருக்கீங்களா 2 பேரும்? இல்லை சார். அது சிம்புட்ட மட்டும்தான் சார் எனக்கு அது நடக்கும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே வெதர் அடுத்தது என்ன அப்படின்னு வேறு யாருமே அந்த மாதிரி பேசணும் இல்லை. அந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போனதும் இல்லை சார். சம்ஹவ் அது அந்த படம் மூவ் அவுட் அவ்வளோதான். காக்கா படத்தில் ரம்யா கிருஷ்ணனை ஒரு பாடல் காட்சிக்கு பயன்படுத்தணும்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அந்த சிச்சுவேஷன் டிமாண்டட் இட் அண்ட் ஐ ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் பிருந்தா சார். நிறைய சாங்ஸ் அவங்க எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கொலாபரேட்டிவ் சஜஷன் தான் நினைக்கிறேன். ரம்யா கேட்கலாம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அண்ட் ஐ வெண்ட் அண்ட் பெட்டர். ரொம்ப வேறு ஏதோ படத்தில் ஒரு ஷூட்டில் இருந்தாங்க. போய் இந்த மாதிரி ஒரு சாங் மட்டும்தான், அந்த சாங்கோட எண்டில் ஒரு ஷூட் அவுட் மாதிரி முடியும், பட் சாங் மட்டும்தான், இதுதான் சாங் அப்படின்னு ப்ளே பண்ணேன். ஐ வில் டூ இட் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள குவீனில் நான் டைரக்ட் பண்ணேன். பயோபிக் ஜெயலலிதா மேம் பயோபிக் ஒன்று பண்ணல. காக்கா படத்தை ஆங்கிலத்தில் பண்ணான்ட்டு ஒரு மூவ் இருந்ததா? ஆமாம் சார். வி வெண்ட் மெட். நிறைய பேர் அங்கே போய் மீட் பண்ணோம். நானும் தானு சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்து இதை வந்து கண்டிப்பாக அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனார் ஆக்சுவலாக. ஸோ எல்ஏக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு 4-5 ஏஜென்ட்ஸ் மீட் பண்ணோம். அண்ட் 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மீட் பண்ணோம். அண்ட் அதை வந்து ஒரு ரஷ்யன் இன்வேஷன் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு 1.5 months கண்டினியூஸாக டிஸ்கஷன் நடந்துச்சு. அண்ட் நிறைய இமெயில்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் லைஃப் டுக் ஓவர். வேறு நிறைய விஷயம் நடந்ததுனால தட் டிட்ன்ட் ஹேப்பன். நீங்கள் பிரபல நாவலாசிரியரோட பணியாற்றிய படம்னா வந்து தெரிஞ்சது காடு தான், ஜெயமோகனோட. எப்படி இருந்தது நாவலாசிரியர்களோட பணியாற்ற அந்த அனுபவம்? நல்லா இருந்தது சார். ரொம்ப கொலாபரேட்டிவ் தான் சார். நிறைய நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன் அவங்கள்ட்ட, நமக்கு வேண்டிய விஷயம் வரணும் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லுவார். பட் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நான் சொல்லலை சார். அது ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக தான் என்கிட்ட சொன்னார். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் இது இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் சார், இது எனக்கு ஓகே. இப்படி இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அவனுடைய ஒரு ஜேர்னி தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது வேணால் எழுதலாம், நான் எழுதிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 2-3 daysலேயே எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரியாக எனக்கு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் உட்காந்து அதுக்கப்புறம் என்னுடைய விஷனாக அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வந்தேன் சார். அண்ட் சில விஷயங்கள் நான் மாற்றினப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது தான் அவருக்கு அது தெரியும். பட் அதை ரசித்தார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு சின்னதாக கூட ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனோ இல்லை வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எழுத்த இவ்வளோ நல்லா டிரான்ஸ்லேட் ஆனது இந்த படம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் சே திஸ். நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் he said this to me and I was very happy. And then further collaboration discussion also is going on with him, sir. Yeah. அதோடைய பார்ட் 2 ஆக்சுவலாக பண்ணலான்ட்டு பிளான் இருந்தது. ஏன்னா இந்த படம்
இப்படி முடிக்கலாம்னு நினச்சப்பவே actually நான் அப்படியே வந்து ஆமாம் ம். சார் இது பார்ட் 2 இல்லாமல் நம்ம இப்படி முடிக்கிறது தப்பாயிடும்னு சொன்னப்போ ஒன்று ஃபுல் வருஷன் ஒன்று எழுதினார். பட் அது நடக்கல. இட் வில் ஹேப்பன், பட் இன்னும் அது ஸ்டார்ட் ஆகல அதோடைய விஷயம். ஐஸ்வர்யா கணேஷ்காக ரஜினிகாந்த் அடுத்து நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா அது? இல்லை சார், நான் மீட் பண்ணல சார். ஆனால் சார் என்கிட்ட வந்து பிச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். கமல் சார் மீட் பண்ணணும், ரஜினி சார் மீட் பண்ணணும், ரெடி ஆகிடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். நான் கொஞ்சம் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வரேன் சார், ஏன்னா எப்படி போனாலும் அது ஒரு பிளாக்காக இருக்கும், அதனால் நான் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இடையில ரஜினியை சந்தித்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் துருவ நட்சத்திரம்காக அவர் நரேட் பண்ணி மீட் பண்ணி நரேட் பண்ணேன் சார். ஓ, இந்த கதை அவருக்கு ஆமாம், சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கேன். முதல் கதாநாயகன் அவர் தானே அதில்? ஃபஸ்ட்டு சூர்யாவோட ஸ்டார்ட் பண்ணோம் சார் இந்த ப்ராஜெக்ட். அது நடக்கலை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேறு மாதிரி ரைட்டிங் வந்ததுக்கப்புறம் ஏன் சூர்யாவோட நடக்கலை? தெரியல சார், அவருக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இது என்ன மாதிரி படமாக வரும், எனக்கு இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்காது, ஏன்னா இந்த ஒரு களத்தில் இங்கே யாரும் பண்ணதில்லை. இட் மைட் பி ஜஸ்ட் நியூ ஐடியா அண்ட் இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸாக பண்ணலாம். நான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த படத்துடைய முடிவில் இந்த கேரக்டர் அடுத்தது வேறு என்ன பண்ண போகிறான், ஒரு போன் இல்லை பாண்ட்னு சொல்ல, பட் ஒரு போன் சீரீஸ் மாதிரி பண்ணலாம் சூர்யா, அந்த கேரக்டர் வில் ஸ்டாண்ட் அவுட். அதுக்கப்புறம் இதை ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னேன். பட் சம்வேர் அவருக்கு அது செட் ஆகல, உடன்பாடு இல்லை, என்னன்னு தெரியல சார். நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு டெஸ்ட் ஷூட் கூட பண்ணோம், ஒரு சீன் ஷூட் பண்ணோம், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். பட் இன்னொரு 2 to 3 days ஷூட் இருக்கும்போது வேண்டாம், எனக்கு வேறு எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ண வைக்க முடியாதுல்ல சார். அதனால் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். நான் ஆர்கியூவும் பண்ணேன், இல்லை கண்டிப்பாக என்னை நம்பி வாங்க, வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம், அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியும், லெட்ஸ் இதை நம்ம டிஸ்கவர் பண்ணலாம் இந்த படத்தை. தப்பாவது சூர்யா, நான் தான் பண்ணுறேன், ஐ எம் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். கெரியராக நீங்கள் வந்து ஒரு தப்பான படம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு நிறைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் டென்ட் ஒர்க் அவுட். ஆல் டியூ ரெஸ்பெக்ட், மேபி ஹி டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அவருடைய கெரியரில் இது ஒரு படமாக எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கலன்னு தோணுது எனக்கு. ஈவன் தோ வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நவரசான்னு ஒன்று பண்ணோம் இப்போ ரீசெண்டாக. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படம் நடக்கலை. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கேரக்டரைசேஷன் நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணப்போ தானு சார்ட்டு நான் நரேட் பண்ணேன் இந்த ஐடியா. இது சாருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நீ வந்து நரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை உடனே அடுத்த நாள் போய் ஒரு 2 hours நரேட் பண்ணேன் ரஜினிக்கு. ஆமாம், கன்ஃபார்ம்ட் இதுதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்துட்டேன் சார். ஆனால் ஈவினிங் வந்து சார் சொல்லிட்டார், இல்லை கபாலி தான் போகிறோம், இது இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் உங்ககிட்ட பிடிச்சி பண்ணலாம், நல்லா இருக்குது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட மட்டும் சொல்லிவிட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணிருந்தேன். நான் சாயந்தரம் உன்னை மீட் பண்ணுறேன், நீ யார்ட்டையும் வந்து சொல்லாத அப்படின்னு சார் சொன்னார்ன்ட்டு தானு சார் சொன்னார். பட் ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நடக்கலாமா, இப்போ இல்லை கபாலி தான் இப்போ போக போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரம் சார்கிட்ட இந்த கதை அவரு கேட்டார், என்னாச்சு ஏன் சூர்யாவோட நடக்கலை அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன். ஒரு வாட்டி என்கிட்ட ஃபுல்லாக சொல்லுன்னு சொன்னப்போ நான் நரேட் பண்ணேன். சார் நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் வி ஸ்டார்ட் தி ப்ராஜெக்ட் சார். இதே மாதிரி தான் விஜயோட நீங்கள் பண்ண இந்த படம் கூட மிஸ் ஆச்சு இல்லையா? இந்த கதை இல்லை சார், அது டோட்டலாக வேறு கதை. அது டோட்டலாக வேறு கதை. அது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு கதை சார். ஃபுல்லாக செட் அப்ராட். யோகன் அத்தியாயம் 1. ஆமாம், அது கம்ப்ளீட்டாக யூஎஸில் செட்டான ஒரு 2nd 3rd ஜென்ரேஷன் இந்தியனோட கதை. ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கே கௌதம், இது எப்படி தமிழில் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அதான் பண்ணுறாங்க எல்லாருமே. நான் சொன்னது வந்து 2014. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுவும். ஆனால் இந்த கேரக்டரும் வச்சு நிறைய படங்கள் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். டோட்டலாக வேறு கதை. தோ நட்சத்திரமும் யோகன் டோட்டலாக வேறு களம், எல்லாமே வேறு. பட் ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ஐ திங்க் நம்ம ஆடியன்ஸ் இதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க, ஏலியனாக ஆகிட போகுதுன்ற மாதிரி ஒன்று சொன்னார். மறுபடியும் என்னை நம்பி வாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் நடக்கலை. பட் இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு சார். நிறைய இன்டர்நேஷ்னல் செட்டிங், ஆக்ஷன் ஸ்டைல், ஒரு ஸ்பை, ஒரு இன்ட்ரீக், அந்த மாதிரி ஒரு ஃபில்மாக தான் இருந்துச்சு. விஜய் சூர்யா 2 பேரும் உங்களுடைய படங்களில் நடிக்காததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் முழு கதையை அவங்களுக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. உண்மையா? விஜய் யோகன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் சார். இப்போ கூட உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். ஃபுல் கதை நரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது செட் ஆகல, அவ்வளோதான். ஐ மீன் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல சார். என்ன இருந்தாலும் இப்போ நான் என்னுடைய லெவலுக்கே நான் போய் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஃபுல் கதை கேட்டு அதில் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளான விஷயங்கள் இருக்கா, நமக்கு நடிக்கவே நமக்கு பிடிக்காது, அதில் போய் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு என் லெவலுக்கே நான் நடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். அது வேறு மாதிரி இருக்குது, நிறைய இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குன்னு போது அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்.
துருவ நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு 80% ஸ்கிரிப்டோட தான் சார் நான் சூர்யாட்ட நரேட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய மைண்டில் வந்து இப்போ நீங்கள் படம் பார்த்தா கூட அந்த அந்த அப்படி தான் அந்த படம் ஃபினிஷ் ஆகுது. இட் டசன்ட் ஃபினிஷ். படத்தோடைய முடிவில் இந்த ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாண்டட் டு கண்டினியூ. ஐ வாண்டட் பி அ சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். சீக்வல். யா அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஸோ அது வாய்ப்பு இல்லை. சூர்யாவுக்கு வந்து இது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லையே, என்ன ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், இது புரியுமா ஆடியன்ஸ்க்கு, ஒரு டீமை பற்றின ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அது உண்மை கிடையாது சார். என்றைக்குமே வந்து ஷூட் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் போனதே கிடையாது. அந்த எண்டிங் மட்டும் கொஞ்சம் நான் ஐ லைக் டு அந்த ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு, அந்த கேரக்டருக்காக அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அதனுடைய ட்ராவலில் ஆமாம் அந்த போக்கில் தான் நான் அதை எழுத நினைப்பேன். நான் அதுவும் வெந்து தெரிந்த காடுன்னா, வெந்து தெரிந்த காடு ஆக்சுவலாக ஷூட்டுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணோம் சார். என்னுடைய படம் வந்து அவன் படிக்கட்டு இறங்கி அந்த அந்த ஒரு பரோட்டா கடையில் இருப்பாங்கள்ல, அங்கேருந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு இறங்கும் போது தி எண்ட் வந்துடும். ஆக்சுவலாக டு பி கண்டினியூட்னு வந்துடும். ஆனால் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு 10 minutes ஒரு ஆக்ஷன் போர்ஷன் அவன் ஒரு டவுன் ஆகிட்டான்ற மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ண ஒரு தப்பு தான் அது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பொதுவாக உங்களுடைய படங்களுடைய கதையினுடைய ஜானர் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நான் விண்ணை தாண்டி வந்து மகேஷ் பாபுக்காக எழுதினேன் சார். மகேஷ் பாபுடைய சிஸ்டர் மஞ்சுளா தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். சொன்னேன் மகேஷ் பாபுக்கு படம் பண்ண போகிறோம், மகேஷ் பாபுகிட்ட இன்னொரு 1 month நரேட் பண்ணணும், நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நம்ம மகேஷ் பாபுக்குன்னு எழுதும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி தானே எழுதணும். ஆனால் நான் எழுதுறது விண்ணை தாண்டி வருவாய். நான் அதனால் எந்த ஜானர் இது எப்படி போக போகிறோன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் உட்காருவேன் சார். அது என்ன அந்த ரைட்டிங் எந்த போக்கில் போதோ அது அப்படியே போயிடுவேன். ஸோ எங்கேயோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மைண்டில் தான் நான் உட்காந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு எழுதுனது உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க வந்து நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ளோவில் அது போயிட்டே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எழுத்துன்ற விஷயம் வந்து ரொம்ப ரேராக தான் சார் கரெக்டாக வரும். அதனால் அது வரும்போது நான் வந்து அந்த ஃப்ளோ நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அதை எழுதி அது ஒரு கதையாக முடிச்சப்போ எனக்கு அது பிடிச்சிருந்த ஒரு லவ் ஸ்டோரி தான். அதில் ஆக்ஷனே கிடையாது. ஒரே ஒரு சீன் மட்டும் அதில் வந்து வரும். நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் நான் பாக்ஸிங் பண்ணேன். அதனால் இப்போ இந்த நெய்பர்ஹுட் பசங்க வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பாக்ஸிங் சீக்வன்ஸ் இருக்கும், தவிர அந்த படத்தில் ஆக்ஷன் கிடையாது, ஒரு லவ் ஸ்டோரி அது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி படம் அப்படின்னு. இதை தான் நான் போய் மஞ்சுளாட் நரேட் பண்ணி ஐயோ இதுவா மகேஷ் பாபுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எழுதியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ திங்க் இட் வில் பி நியூ, நல்லாயிருக்கும், மகேஷ் பண்ணாலும் அது பெரிய படம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. பட் மகேஷ்க்கு அது இல்லை கௌதம், நானும் நீங்களும் வந்தோம்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லு அர்ஜுன் நரேட் பண்ணேன், அவரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதில் ஆக்ஷன் இல்லை, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஆடியன்ஸ் வருவாங்க, நம்ம ஒரு பொய்ட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி, பொய்ட்ரி கூட கிடையாது அந்த படத்தில், அது ஒரு ரொம்ப ரியலான ஒரு விஷயம், அது யதார்த்தமான ஆமாம். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் கொண்டு போய் சிம்பூட்டை சொன்னப்போ இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி எக்ஸாக்ட் பதில் ஐ ஹேவ் நோ ஐடியா சார். ஜஸ்ட் ரைட், அதில் என்ன வருதோ அதை அதுக்கப்புறம் ஒரு ஜானர் செட் ஆகிடும், அதில் அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் சார். அதுதான் ஆக்ஷன் வரும்போது நான் வந்து போலீஸுடைய லைஃப், ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்துச்சுன்னா ஆக்ஷன் அதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னுடைய லைஃப்பில் உங்கள் லைஃப்லையும் எங்கே சார் ஒரு வயலன்ஸ்க்கோ இல்லை வந்து ஒரு த்ரில் எலிமெண்ட்டுக்கோ நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இல்லை. ஒரு ஃபில்ம் மேக்கர் பற்றி எழுதுனா அதில் ஸ்கோப்பே கிடையாது. பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இஸ் த மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் அப்படின்னா நம்ம சினிமேட்டிக்காகவும் ஒரு ரியல் எலிமெண்ட் உள்ளே கொண்டு வரலாம். ஒரு ட்ரக் ரிலேட்டடோ இல்லை ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்கோ இல்லை ஒரு கிட்னாப்போ இல்லை வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வில்லன், அந்த மாதிரி ஒரு விஷயமா ஒன்று கொண்டு வரலாம். அதனால தான் நிறைய போலீஸ் கதைகளாக, ப்ளஸ் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மரியாதையும், ஒரு எல்லாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், பயப்படுறோம். ஒரு போலீஸ்னாலே அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு கிரிட்டிசிசமாகவும் மாறிச்சு. இவர் மட்டும் ஏன் போலீஸை வந்து நல்ல லைட்டில் காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்துச்சு. எனக்கு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபோன் பண்ணி இக்னோர் அப்படின்னு கூட சொன்னாங்க என்கிட்ட. ஸோ ஐ லைக் டு ரைட் போலீஸ் ஆர்மி பேஸ் கேரக்டர்ஸ். எனக்கு அந்த ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காதல் பிறக்க முக்கிய காரணம் இது போன்ற கதைகளில்? ஸோ லவ் இல்லாமல் இது எந்த படமும் இல்லை சார். என்னையா இருந்தாலும் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஹெமானிகாவோட போர்ஷன் ஒரு ப்ரீஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்லை, அவங்களுடைய குழந்தை, அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலை, அவங்களுடைய குழந்தை வச்சு ஒரு லைஃப் ஒன்று போகும் சார். அதான் அந்த கதையுடைய அந்த ஒரு கரு. ஸோ அந்த லவ் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த லவ் ஹேஸ் டு ட்ரைவ். இப்போ துருவ நட்சத்திரமில் கூட எபிசோட்ஸாக பண்ணியிருக்கேன் படம். ஒரு கேரக்டர், ஒரு டீம், ஆனால் அந்த டீமுக்குள்ளே இருக்கிற இந்த கேரக்டர் யார் அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் வச்சுருக்கேன். அவருடைய எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், சம்டைம்ஸ் ஐம் இன் த மிடில் ஆஃப் அன் ஆக்ஷன், ஐம் இன் த மிடில் ஆஃப் வயலன்ஸ், சம்டைம்ஸ் ஐம் இன் த மிடில் ஆஃப் லவ் அப்படின்னு அவர் வந்து டினோட் பண்ணி ஒவ்வொரு எபிசோடாக அந்த படத்தில் வரும். ஸோ லவ் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்றது
நான் நினைக்கிறேன். அது படத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்களுடைய மின்னலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை பற்றி நீங்கள் அதிகம் ஸ்லாகிச்சு பேசுறதில்லை அப்படின்னு ஒரு ரசிகர் கூட எழுதியிருந்தார். எதனால் அந்த படத்து மேலே அப்படி ஒரு பாரபட்சம் உங்களுக்கு? நான் சொன்னேன்ல சார், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். வசீகரா சாங் வந்து ஷூட் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு 2 பேருமே வந்து ஒரு ஹாஃப் டே கூட எனக்கு அவங்க ஒன்றா கிடைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மியூசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங். உங்களுடைய பெரும்பாலான பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 99% பாடல்கள் ஹிட்டு. தேங்க்யூ சார். பட் சின்ன வயசுலேருந்தே ஒரு மியூசிக் ஓரியன்டாக வீட்டில் எப்போதுமே ஒரு பாட்டு எப்போதுமே ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும் சார். ரேடியோ, கிராமஃபோன். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளர் 3 பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ராஜா சார் வந்து நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி பயந்து போய் அவரை மீட் பண்ணேன் சார். அவர் கண்டிப்பாக கூட பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். ரஹ்மான் சார்ட்ட வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் சார். அது என்னன்னு அது எப்படின்னு சொல்ல தெரியல. அது அங்கே போனால் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங் எல்ஸ். அங்கே வந்து சினிமா, காசிப், அது எதுவுமே நம்ம பேச மாட்டோம் சார். இட்ஸ் ஒன்லி ஒர்க். ஹாரிஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் சார். வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வி நோ ஈச் அதர் ஃப்ரம் மின்னலே. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு 3-4 years we didn't work together. அப்பவும் the families were in touch. சின்ன ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.